சங்கீதம் 127 அதிகாரம் 1-2 வசனங்கள். நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கற்றுத் தருகிறவரே, போதிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, மூத்த போதுகிறே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடியனை மறைத்து நீ வெளிப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், அடியார்கள் கேட்கிறோம். எல்லா தடைகளும் நீங்கி போக வேண்டும் என்று ஜெபிக்கிற களைப்புகள், சோர்வுகள், அசதிகள்லாம் நீங்கி போட்டு உற்சாகத்தின் ஆள் நிரப்பும். அன்று ஆர்வத்தோடு கேட்டு பல்நடைய உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே இந்த சங்கீதம் தன்னுடைய குமாரனாகிய தாவீது, தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் தன்னுடைய சுயத்தை சார்ந்திருந்த போது எழுதின சங்கீதமாக இருக்கிறது. இது குடும்பத்திற்கான நல்லதொரு குடும்பத்தை கூட கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்பக்கூடிய நல்ல ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்துல 2 வார்த்தைகள் முக்கியப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. கட்டுகிறது, காக்கிறது. கட்டுகிறதும் காக்கிறதும் இல்லையா? அம்மையாகவே இந்த 2 வார்த்தையை குறித்து மிக முக்கியப்படுத்தி இங்கே நாம் எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஒன்று நாளாகமம் 28 அதிகாரம் 9 வசனத்திலே தாவீது இப்படியாக சொல்லுகிறார்: குமாரனாகிய சாலமோனே, நீ தேவனை அறிந்து உற்சாக மனதோடும் உத்தம இதயத்தோடும் சேவி. அவர் நினைவில் தோற்றங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். இருதயங்களை ஆராய்ந்து இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம், நினைவில் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் உன்னை அவர் கைவிடுவார். கைவிடுவா. உண்மையாகவே இந்த சங்கீதம் தாவீதுடைய குமாரனாகிய சாலமோன் சுய புத்தியை சார்ந்து, சுய ஞானத்தை, சுயத்தை சார்ந்த போது எழுதிய சங்கீதமாக இருக்கிறது. அதெல்லாம் நாம் இந்த நாட்களில் பார்க்கிறோம். ஆவிக்குரியவர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் முதற்கொண்டு சுயத்தை சார்ந்து கொண்டு, சுய புத்தியை சார்ந்து கொண்டு தேவனுடைய தீர்மானம், திட்டம், சித்தத்துக்கு விலகி தன் சுய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புறபடினால்தான் வாழ்க்கையிலும் அடி, சபையிலும் பிரச்சனைகள். கரங்களை வைத்து சத்தமா சொல்லுயா, கரங்களை வைத்து சத்தமா சொல்லுயா. அதனால அருமையானவர்களே, மெய்யாகவே குடும்பத்தை, சபையையும் குடும்பத்தையும் கட்டுகிறவர் யார் என்றால் கர்த்தராகிய தேவனாக இருக்கிறார். சபையை கட்டுவது பாருங்க, 3 பேருக்கு முக்கிய பங்கு உண்டு. ஒன்று தேவன், 2வது ஊழியக்காரர்கள், 3வது விசுவாசிகள். குடும்பத்தை கட்டுவது 3. ஒன்று தேவன், 2வது பேரண்ட்ஸ் பெற்றோர்கள், 3வது பிள்ளைகள். இதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. குடும்பத்தை பெற்றோர் மாத்திரம் நினைத்தா கட்டிவிட முடியாது. குடும்பத்தை பிள்ளைகள் நினைத்தா கட்டிவிட முடியாது. தேவன் இல்லாம எதையும் செய்யவே முடியாது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 15 அதிகாரம் 5 வசனத்துல இயேசு இப்படியாய் சொல்லுகிறார்: என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய இயலாது. லூக்கா 12:26 இயேசு இப்படியாய் சொல்லுகிறார்: உங்களால் அற்ப காரியம் முதலாய் செய்யக்கூடாது இருக்க என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 3:5 பவுல் இப்படியா சொல்லுகிறார்: எங்களால் ஏதாகிலும் ஒன்று ஆகும் என்பது போல ஒன்றை நாங்கள் யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதி உள்ளவர்கள் அல்ல, எல்லா தகுதியும் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லுகிறார். கையை சொல்லுயா. ஆதலால் சபையை ஊழியரால் தனித்து கட்ட முடியாது, சபையை விசுவாசிகள் தனித்து கட்ட முடியாது, ஊழியர்களும் விசுவாசம் சேர்ந்து நின்று கட்ட முடியாது, தேவன் இல்லாமல். கரைகளை வைத்து சத்தமா சொல்லுயா. சபையையும் குடும்பத்தையும் கட்டுவது எளிது, ஆனால் அதை காப்பது ரொம்ப கஷ்டம். பொதுவாக இந்த பெற்றோர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகளை வளர்க்கிறாங்க, நல்ல முறையில் வளர்க்குறாங்க. நல்ல போஸ்டாக்கு கொடுத்து, போஜனம் கொடுத்து, நல்ல உடையெல்லாம் கொடுத்து, நல்லா படிக்க வச்சு நல்லா கொண்டு வராங்க. ஆனா பிள்ளைகளை அந்திய மட்டும், கடைசி மட்டும் கிறிஸ்தவ ஜீவியத்துல, விசுவாச ஜீவியத்துல வளர்த்து விடுவது கஷ்டப்படுகிறதாக பெற்றோர்களின் நாட்களில் சொல்லிக் கொள்கிற காரியம் உங்களுக்கு தெரிகிறது. கரங்களை வைத்து சத்தமா சொல்லுயா, சொல்லுங்க. சபை, குடும்பம், நம்முடைய கேரக்டர், நம்முடைய வாழ்க்கையை கட்டுவது எளிது, அதே சமயத்துல அதை காப்பது கஷ்டம். அதான் அதே சமயத்துல தேவனை முன்னின்று, தேவனை சார்ந்து நின்று நாம் கட்டுவோமானால் அது நமக்கு எளிதாக இருக்கும். கரங்களை வீழ்த்தி சத்தமா சொல்லுயா.
இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்து வருகிறாரு? சபையை கட்டி வருகிறார். சபை கட்டுவதற்கு நம்மை வழிநடத்தி வழிகாட்டி நமக்கு வழிகாட்டி நடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, ஒரு சாலமோன் எடுத்துக்கிடுங்க. தேவாலயத்தை கட்டினாரு இல்லையா? ஆனா பாபிலோனியருடைய படையெடுப்பினால அது அழிஞ்சே போயிடுச்சு. ஒரு சாலமோன் ராஜ்யத்தை கட்டி எழுப்பினாரு. ரெகொபெயாம் மூத்தவர்கள் முதியவர்களுடைய ஆலோசனை கேட்காம நண்பர்கள் இளைஞர்களுடைய ஆலோசனை கேட்டவனால ராஜ்யம் காக்கப்படவில்லை. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சாலமோன் எடுத்துடுங்க. வாழ்க்கைய அவருடைய ஞானத்தால அவர் புத்தினால கட்டி எழுப்பினாரு. ஆனா வாழ்க்கை இடிந்தே போய்விட்டது. கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சாலமோன் கட்டிய தேவாலயம் காக்கப்படல, ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார் காக்கப்படல, வாழ்க்கையும் கட்டி எழுப்பினார் காக்கப்படல. பரிசுத்தத்தோடு பரிசுத்தமாய் கடைசி நிற்கவே முடியவில்லை. தெரியும், ஸ்திரீகள் பக்கம் சோரம் போய்விட்டார். கடைசியில விக்கிரகாராதனை செய்கிறவராகவும் அவர் மாறிவிட்டார். கரங்களை வேட்டி சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால் சபையை கட்டுவதற்கும் குடும்பத்தை கட்டுவதற்கும் நமக்கு தேவன் தலைவராக இருக்கிறார் என்கிறத நீங்கள் நான் செய்யக்கூடாது, மறந்தே போக கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், சபையையும் குடும்பத்தையும் கட்டுகிறவர் கர்த்தர். முதல்ல கர்த்தர் என்ன செய்யறாருன்னா பரலோகத்துல பிளான் போடுறாரு. சபையை கட்டுவதற்கு பரலோகத்துல என்ன செய்யறாரு? பிளான் போடுறாரு இல்லையா? டிராப்ட் எடுக்கிறாரு. எப்படி? இந்த சபை கட்டுவதற்காக வேலைகள் நகல ப்ளூ பிரிண்ட் எடுத்து இயேசு கையில கொடுக்கிறார். கர்த்தரை சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு அதை எங்க கொண்டு வர? உலகத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்தாரு? அப்போஸ்தலர் கையில அவர் கொடுத்தாரு. கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இந்த நாட்கள்ல தேவன் ஏற்கனவே பரலோக திட்டமிட்டு டிராப்ட் அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்து இயேசு கையில கொடுத்து உலகத்தை அனுப்பி வச்சாரு. அவங்க உலகத்துல வந்து என்ன பண்ணாரு? 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்து அந்த வேலையாட்கள் கையில அதை ஒப்பு கொடுத்து இந்த நாட்கள்ல ஊழியர்கள் விசுவாசம் சேர்ந்து என்ன செய்யறாங்க? கட்டி வருகிறாங்க. ஆனா இந்த உலகத்துல ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய பிளான் எல்லாம் மறந்துடுறாங்க. எல்லாம் சுயத்துல கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு போறாங்க. உலக சபைகள் வந்து விட்டது. சபைகளும் உலகத்துக்குள்ள போயிட்டு இருக்குது. ஆனா தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய சித்தத்தின்படி கட்டாத குடும்பம், தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய பிளான் படி கட்டாத சபை வளர முடியாது. அது தகர்ந்துதான் போகும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைய நாட்களில் ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா விசுவாசிகளை விருப்பத்துக்கு விட்டு கொடுத்து செயல்பட்டதுனால கூட இன்னைக்கு இந்த தேவனுடைய திட்டம் செய்யல நிறைவேற முடியாது இருக்கிறதால தேவன் திட்டமிட்டு பரலோக திட்டமிட்டு இயேசுவிட கொடுத்த அனுப்ப நகலை கொடுத்த அனுப்ப பூமியில வந்து அப்போஸ்தலர் என்ன செய்தார்? கொடுத்து இந்த நாளில் அது என்ன செய்யறது? கட்டப்பட்டு வருகிறது. ஆனா நாட்களில் ஊழியக்காரர்கள் தேவனுடைய திட்டத்தை மறந்து சித்தத்தை மறந்து சுய சித்தத்தை செய்ய விரும்புறபடினால சபை கட்டுவதற்கு எங்க பார்த்தாலும் ஒரே குழப்பமா தான் இருக்குது. கையை சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதே சமயத்துல பாருங்க, தேவன் என்ன செய்யறாரு? சபையை காக்கிறவராகவும் இருக்கிறார். சபை எப்படி காத்துகிறார்? எப்படி காக்கப்படுகிறது என்று சொன்னா மெய்யாகவே ஞானத்தால் காக்கப்படுகிறது. கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய வல்லமையினால் என்ன செய்யறது? காக்கப்படுகிறது. வாசிக்க பார்ப்போம். பிரசங்கி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13 16 ஒரு வாசிக்க. கரத்தை வைத்து சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஞானத்தால் கட்டப்படுகிறது. சாலமோன் சொல்லுகிறாரே, ஞானம் உண்மையாகவே ஞானமுள்ள காரியத்தை கண்ட சூரியனிலே ஒரு பட்டணம் இருந்தது. கொஞ்சம் பேர் வாழ்ந்து வர்றாங்க. பெரிய ராஜா வளைந்து கொத்தளை கட்டுகிறாரு. ஏழை அந்த பட்டணத்தை ஏழை மனதை விடுவிக்கிறான், மீட்டு விடுகிறான். அவன் ஞானம் அசட்டை பண்ணப்படுது, புறக்கணிக்கப்பட வார்த்தை யாரும் கேட்கல. ஆனாலும் ஞானம் பலத்தை விட உத்தமம் என்று சொல்லுகிறார். கரத்தை சத்தமா சொல்லுவியா. சபை கட்டுவதற்கு மெய்யாகவே ஞானம் அவசியம். கர்த்தர் கட்டுறது மாத்திரம் இல்ல, யோவானிலே சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூட பரலோகம் செல்வதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இப்படியாக ஜெபிக்கிறார். பிதாவே, நீர் நான் தந்தவர்களை உலகத்தில் எடுத்துக்கொள்ள நான் ஜெபிக்கல, தீமையினவர்களை காக்க வேண்டும் என்று நான் வேண்டுதல் செய்கிறேன் சொல்லுகிறாரு. கரத்தை சத்தமா சொல்லலையா. கர்த்தர் சபையை கட்டுறது மாத்திரமல்ல,
குடும்பத்தை கட்டுறது மாத்திரமல்ல, அவர் காக்கிற தேவன். என்ன சொல்ற பாத்தீங்களா? இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் செய்யல, தீமை நின்று அவர்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். சங்கீதம் 121 சங்கீதம் 4-8 வரை வாசிப்பீங்கன்னா, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இல்லையா? பகலிலே வேளாயிலும் நிலவாயிலோ உங்களை சேதப்பட தீமை என்று காக்கிறவர் ஆத்மாவை காக்கிறார். கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்கள் அல்லேலூயா. அவர் சபை கட்டுறது மாத்திரமல்ல, அவர் காக்கின்ற தேவனா இருக்கிறார். பரலோகம் செல்வதற்கு முன்பதாக பிதாவின் வேலை செய்தது பார்த்தீங்களா? கேட்டீங்களே? வாசிக்கிறீங்களே? அருமையானவர்களே, தீமை நின்று நீ எனக்கு தந்தவர்களை காத்துக்கொள்ளும். சபையை கட்டுறது மாத்திரமல்ல, சபையில் நடத்துகிற ஊழியர்களையும் சபையில் இருக்கிறதான விசுவாசிகளையும் தேவன் காக்கிறவராக இருக்கிறார். கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. அதனால சபையை கட்டுற தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் அல்லேலூயா. சபையை காக்கின்ற தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் அல்லேலூயா. குடும்பத்தை கட்டுற தேவனுக்கு சொல்லுங்க அல்லேலூயா. குடும்பத்தை காக்கிற தேவனுக்கு சொல்லுங்க அல்லேலூயா. கை தட்டி தான் சொல்ல ஜோரா கை தட்டி குடிச்சா ஒரு நிமிடம் கரெக்ட் தட்டி. தேவன் குடும்பங்களை கட்டுகிறார், காக்கிறார், சபையை கட்டுகிறார். அவர் காக்கின்ற அவர் தேவனாக இருக்கிறார். கரெக்ட் வேதி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, ஒரு கட்டடம் கேட்டேன். இந்த கட்டடத்துக்கு ஒரு பிளான் தான் இருந்திருக்கும் இல்லையா? இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு ஒரே ஒரு பிளான் தான் இருந்திருக்கும் இல்லையா? கட்டட கலைஞர் பிளான் போட்டு இல்லையா, கொத்தனார் கையில கொடுக்க, ஐயா கொத்தனார் என்ன செய்தார், இன்ஜினியர் கையில, அதாவது இன்ஜினியர் கையில கிடைக்கும், அவர் கொத்தனார் ஏற்படுத்தி வேலையாளர்கள் ஏற்படுத்தி இந்த கட்டடம் முடிக்கப்பட்டது. கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப சர்ச்சுக்கும் என்ன உண்டு? ஒரே ஒரு பிளான் தான் உண்டு. கரங்களை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பிளானை யாரு செயல்படி, யாரு டிராப்ட் எடுத்து கொடுத்தது? கர்த்தர். ஐயோ சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கட்டடத்துக்கு ஒரே பிளான் தான், சர்ச்சுக்கும் ஒரே பிளான் தான். அந்த பிளானை வரைஞ்சு கொடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன். கொண்டு வந்த யாரு? கர்த்தராகிய இயேசு. இப்ப செய்யறது யாரு? ஊழியக்காரங்க. கரத்தை வைத்து சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கட்டடம் பிளான் வரைஞ்சது யாரு? ஒரு இன்ஜினியர் இருப்பார் இல்லையா? அவர் வரைஞ்சு என்ன பண்ணாரு? கொத்தனார் கொடுக்க வேளாண்கள் கொண்டு வந்து அவங்க இந்த கட்டடத்தை கட்டி முடிச்சாங்க. அப்போ ஒரு பிளான், அந்த இந்த கட்டடத்துக்கு பிளான் வந்து இன்ஜினியர் போட்டு அதன்படி கட்டி முடிக்கப்பட்டிருக்குது. அதே போல சர்ச்சுக்கு பிளானு பரலோகத்துல பிதா எல்லாம் ஏற்ப போட்டு அதை டிராப்ட் எடுத்து ப்ளூ பிரிண்ட் ஆக்கி என்ன பண்றாரு? ஏசுட்ட கொடுத்து இந்த பூமியில கொண்டு வந்து ஊழியக்காரர்களை கொடுத்துட்டாரு. அப்ப அந்த பிளானை மாத்தவே கூடாது. இப்ப என்ஜினியர் போடுற பிளானை கொத்தனார் கையால் மாற்ற முடியுமா? மாற்ற விடுவாங்களா? விட மாட்டாங்க. அதே போல சர்ச்சு குடும்பம் தேவன் கட்டுவதற்காக பிளானை இயேசு மூலமாக ஊழியக்காரர்களை கொடுத்தாச்சு. இத ஊழியக்காரர்களை நாங்க என்ன செய்யக்கூடாது? மாற்றவே கூடாது. ஊழியர்கள் மாற்றக்கூடாது, விசுவாசிகளும் மாற்ற முயற்சிக்க கூடாது. கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஒரே பிளான் தான், கட்டறது ஒரே ஒரு பிளான் தான். சர்ச்சுக்கும் சபைக்கும் என்னதான்? ஒரே ஒரு பிளான் தான். பிளானர் யாரு? கர்த்தர். கர்த்தராகிய தேவன். கொண்டு வந்து கொடுத்த யாரு? சீஃப் இன்ஜினியர் இயேசு கிறிஸ்து. இப்போ இல்லையா, அந்த உண்மையா சபையை நடத்தி வருகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ யாருன்னா வாசிங்க. இப்போ சபையை கட்டுவது யாரு? ஊழியக்காரர்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிங்க. புத்தியுள்ள சிற்பாசாரியாக. இப்ப பாருங்க, யாரு? ஊழியக்காரர் சீஃப் இன்ஜினியரா மாறிட்டார். இப்போ உங்க ஊழியக்காரர் சீஃப் இன்ஜினியர். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், நான் தேவனுடைய உடன் வேலைக்காரலா இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறாரு. கரத்தை வைத்து சத்தமா சொல்லுயா. இப்ப பாருங்க, இவர் பிளானர். இப்ப இந்த சபைக்கு சீஃப் இன்ஜினியருடைய வேலையை கர்த்தர் யாருக்கு கொடுத்தாச்சு? இவர் கையில கொடுத்தாச்சு. கரத்தை வைத்து சத்தமா சொல்லுயா. அடுத்தால பிளான் வரைஞ்சாச்சு. நேற்று கூட சொன்னாரு, இப்ப நமக்கு இடம் போதாது, இன்னொரு தமிழ் சபை ஆராய்ச்சி நடத்துவதற்கு இடம் கேட்டிருக்கிறோம், கிடைக்கல. முடியாத பட்சத்துல இதை துண்டாக்கணும். சத்தமா சொல்லுயா. 1.5 மணி நேரத்துல முடிக்கணும்னு சொன்னாரு. அப்ப 1.5 மணிக்கு போதாதியா, கர்த்தர் இடம் தருவாரு, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். சத்தமா சொல்லுயா. பிளானர் இப்பதான் பிளான் பண்றாரு. இப்ப தெரிஞ்சவரு
கூட உள்ள ஊழியக்காரர் சொல்லுவாரு, ஐயா நம்ம இடம் போதாது, மக்கள் நிறைய வராங்க, இன்னைக்கு கூட என்னை அழைத்துட்டு வந்து ஐயான்னு சொன்னாங்க, பாஸ்டர் இடம் இல்லை. அப்ப எங்கே பாரு, இங்க உங்கள்கிட்ட சொல்ல விசுவாசத்தில் போய் பார்த்தீங்களா பிளானு ஒரு லேபர். அல்லேலூயா. நடக்குமா நடக்காதா சொல்லுங்களேன், நடக்குமா நடக்காதா? நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2012 வந்ததை விட நம்ம சபை எல்லா பக்கம் வளர்ந்துருக்கு. அது எனக்கு இதை வட இந்திய காலகட்டம் ரொம்ப சந்தோஷம். சத்தமா சொல்லுங்க. நான் வட இந்தியா இருந்த ஆள் பார்த்தீங்களா பஞ்சாப்ல. அங்க 2012 வந்த போது கொஞ்சம் பேர் இருந்தாங்க, இப்போ 2 மணிக்கு பண்ணிட்டாங்க. அதை விட நான் உனக்கு கோபடாங்க, நான் உண்மை சொல்றதுக்கு எங்கே ஆராய்ச்சதை விட அந்த ஜனங்க வட இந்தியாக்காரங்க சூப்பர் ஆராய்ச்சாங்க. ஒரு மனுஷனை கூட சோர்ந்திருக்க நான் பார்க்கவே இல்லை. ஒரு சத்தமா சொல்லுயா. நீங்க உங்களை தமிழ்காரங்கிட்ட அலையிலியா சொன்னா 300 பேர் சொன்னா 30 கை வயிற கோபடாங்க, அடிச்சு விடாங்கன்னு சத்தையா புத்தி நாட்டில் என்ன செய்யறது? சத்தமா சொல்லுயா. அங்க பார்த்தேன் 200 இந்திக்காரன் தான். 200 பேர் கை தட்ட அடியா கை பாருங்க. 200 பேர் அல்ல சத்தமா இல்ல சொல்றான், ஆர்ப்பரிக்கிறான். அங்கதான் பரலோக ஆராதனை நடந்தது. சத்தமா சொல்லுயா. நம்ம இங்க கூட வரலையே, எத்தனை கை வைத்த பாத்தீங்களா? சொல்லுயா. உங்களெல்லாம் நானே பணத்தை உன்னால கொண்டு வந்து செலவு பண்ணி ஒரு பெரிய கால் எடுத்து நீ உங்களை பார்க்க வைப்பேன். பிசினஸா கொண்டு வந்து இந்திக்காரில் ஆராதனை நடத்துறாங்க, எப்படி ஆராதனை பார்க்க வைக்க மாதிரி. சத்தமா சொல்லுயா. அப்போதான் நமக்கு தமிழ்காரங்களாம் புத்தி வரும். சத்தமா சொல்லுயா. ஒரு சத்தமா தான் கைத்தறி சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கால் பெருசா தானே இருக்கு. இந்த ஐயம்மார் அம்மாவார் நாங்கள் கொண்டு போகலாமே. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்துருங்க. 7 to 9 ஓகே, எல்லாம் அங்கே வந்துருங்க. அவங்க ஆராதிக்க நீங்க பாருங்க. அது வரைக்கும் நம்ம தமிழ் ஆராத சூப்பரா மாறினா விசுவசிக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு உண்மையில அந்த நாட்கள் ஆசை இருந்தது, வட இந்தியாவில போய் ஊழியம் செய்யணும். ஆனா கர்த்தர் தென்னிந்தியாவில போட்டார். அது கன்னியாகுமரியிலே 4 எங்கேயும் போக கூடாது, அங்கேயே போட்டு விட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி தேவ பிள்ளைகளே பிளான், இந்த பிளான் அடுத்த பிளான் போடுறாரு. இது எங்கிருந்து வந்த பிளானு? பரலோகத்துல இருந்து வந்த பிளானு. இயேசு மூலம் ஊழியர் கொடுக்கப்பட்ட பிளானு இப்ப இவருக்கு கிடைச்சிருக்கு. அதுல இவரு அடுத்த பிளான் போடுறாரு. இந்த பிளானு உங்க பக்கம் உடனடியாக சொல்லியாச்சு, விசுவாசத்தில் வந்தாச்சு, நீங்க ஜெபிக்கிறீங்க, சீக்கிரமா நிறைவேறும். அல்லேலூயா. நான் நேற்று கூட ஒளியிட சொன்னேன், ஐயா இடம் போதாது, இந்த கத்தார் தேசம் டெவலப்பிங் கண்ட்ரி இருக்கியா, ஏராளமான ஜனம் வந்து கொண்டிருக்கிறாங்க. 500-1000 பேர் உட்கார்ந்து ஆராய்ச்சி இடத்தை பாருங்க. என்ன சத்தம் இல்ல? விசுவாசம் இல்லையா உங்களுக்கு? இல்லையா? விசுவாசம் இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? நான் சொன்ன 500-1000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய ஹாலை பாருங்கயா. அது அந்த விசுவாசம் தான் நடக்கும். சத்தமா சொல்லுயா. நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி அவரிடத்துல ஷெட்டு போட்டோம். 120க்கு 41 அடி வீதியில ஒரு ஷெட்டு போட சொன்னேன். எல்லாரும் பார்த்து ட்ரஸ்டிஸ் மெம்பர்லாம் சொன்னாங்க, பாஸ்டர் இது முகாம் நடத்துகிற பந்தல் மாதிரி இருக்குது, அரசியல் கூட்டம் நடத்துகிற பந்தல் மாதிரி போடுறீங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், மெட்ராஸ் கடற்கரையில் நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்ன அளவு, அந்த அளவு நீங்கள் போடுங்க சொல்லி மெட்ராஸ்லேருந்து நாகூரில் இருந்த ட்ரஸ்டிகளுக்கு ஃபோன் பண்ணி அதை அப்படியே செய்யுங்க. ட்ரஸ்டிஸ் முறுமுறுத்தான், இந்த அளவுக்கு யாரையா வர போறா, இந்த இடம் எப்ப நிரம்ப போகுது, இயேசு கிறிஸ்து வந்துட்டு போனா நிரம்ப சொன்னான். நான் சொன்னேன், அது உங்க விசுவாசம். சத்தமா சொல்லுயா. கர்த்தர் எனக்கு சொன்னது 141 போடு, அவ்வளவுதான். சத்தமா சொல்லுயா. அவள் போட்டாங்க பாருங்க. கடைசியில நிரம்பிச்சு 2வது ஆராதனையும் நடக்க ஆரம்பிச்சு. சொல்லுங்க. உடனே அந்த ட்ரஸ்டியை கூப்பிட்டு மேலே எழுப்பி இவர் தான் சொன்னார், என் புத்தி மாறாத பார்த்தீங்களா, அவரை கூப்பிட்டு மேல நிறுத்தி இவர் தான் சொன்னாரு, விசுவாசத்தின் தந்தை இவர் தான். 120க்கு 40 போட சொன்ன இவர் தான் சொன்னாரு, இந்த பெரிய பந்தல் இவன் வருவான், இது என்ன அரசியல் பந்தல் மாதிரி போட்டிருக்கிறே, முகாம் பந்தல் மாதிரி போட்டிருக்கிறே, எப்படியா யாரையா வருவான்னு சொல்லி இவர் தான் கேட்டார். 4 சாப்பிட்டு சத்தமா சொல்லுங்க. அடுத்தால தேட்டர் வாங்கணும். தேட்டர் வாங்கணுன்னே
முதல்ல மண்டபத்தை வாங்கணும். மண்டபத்துல இருந்து தேட்டர் வாங்கணும் முடிவு பண்ணியாச்சு. அப்பவும் 2 ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்தாங்க. சொல்றாங்க கூட இருக்கிறவங்க தான், கூட இருக்கதான் குழி தோண்டுவாங்க. நான் உங்க இல்லை, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா முடியும். நான் என் கூட இருந்த ஆள சொல்றேன். அவன் சொன்ன பாஸ்டர் இந்த மண்டபம் போதாகும், தேட்டர் வாங்கணுமாகும். நான் சொன்ன தேட்டருக்கு வாங்குற தேவச்சித்தவனு வாங்கின உனக்கு என்ன? சத்தமா சொல்ல அல்லையா. அவர் அறிவு கொடுக்குற ஆளா இருந்தாரு. அறிவு கொடுக்க மாட்டேங்கிறாரு. சின்ன பிள்ளைகள் இந்த மிட்டாய்க்கு சண்டை போட முடியல, கடலை மிட்டாய் இப்படி சண்டை போட்டு பின்னாடி உட்காந்தாரு. வாருமையா பண்ணுங்க, சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டு பின்னுக்கு உட்காந்துருக்கிறீரு, வார் உன் வேலையை செய்யும். சபைக்குள்ள காரியத்தை நான் அறிவு கொடுக்குறேன். மக்கள்கிட்ட கேட்டேன், சரிப்பா தேட்டரை வாங்கலாமா வாங்க கூடாதா? நீங்க இல்லாம முடியாது, தேவனும் வேணும், நம்ம விசுவையில சேர்ந்தாதான் முடியும். எல்லாரும் கை வைத்துனாங்க. சரி கத்தோலிக்க வாங்கி முடிச்சுட்டு கடன்லாம் தீர்ந்து போச்சு. சத்தமா சொல்லுவியா. அப்போ வாங்கியாச்சு 50 லட்ச ரூபா என்னது அட்வான்ஸ் போட்டாச்சு. அவரு இப்போ தேட்டரை பார்த்து சொல்றாரு, என்னை கூப்பிட்டு போய் பாஸ்டர் இவ்வளவு நீளமா இடம் இருக்கு, இது எப்ப நிரம்ப போகுது? இவ்வளவு நீளமா இடம் இருக்கு, எப்போ நிரம்ப போகுது? சீக்கிரம் நிரம்பும் பிரதர், சீக்கிரம் நிரம்பும். இப்போ என்ன 2 வாரம் நடத்தி வந்தோம், 2 வாரணைக்கு திடீர்னு நிறைய கூட்டம் வந்துடும். அங்கே தேட்டர்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுங்களே, அதில் இடம் பஸ் இல்லைன்னா மக்கள் வெளியில போயிடுறாங்க. அதுல 3வது வாரம் நடத்த கர்த்தர் கிருபை செய்கிறார். கேட்டு ஜோரா கர்த்தர் மாத்திரம் எங்க வந்தது? தேவன் மூலம் தேவன் இயேசுல எங்க வந்தது? இங்க ஊழியர் மண்டல இறங்கிச்சு. சத்தமா சொல்லுயா. அந்த பிளான பிரஸ்டீஜ் சொல்றேன், விசுவாச சொல்லி கட்டுறது முறுமுறுப்பு வருது. தேட்டரா எப்போ வாழ்க்கை கூடும், எப்போ வாழ்க்கை நிரம்பும்? நீ கெட்டுவா. ஊழிய காட்ட கருத்தை சொல்லிட்டாரு, செய் கருத்தை. சத்தமா சொல்லுயா. திரும்பி 2.5 கோடி வாங்கணும். அதே ட்ரஸ்ட் தான் சொல்றாரு, பணம் எவன் தருவான்? என்ன செய்ய? அதை நான் உங்களை சொல்ல கூட இல்லை, அவங்க தான் 2.5 கோடி எவன் தருவான்? அவன் 2.5 கோடியில 1.5 எல்லாம் போயிடுச்சு, இன்னும் 1 இருக்குது. இது நடக்கிற காரியமா? எல்லாம் சொன்னாரு. ஜாட்டிக்கு ஏத்த மூடியா இந்த படம் வந்ததா? அப்படியா நீ பார்க்கல? இருமா அம்பிட்டுக்கிட்டு சொன்னான், அம்பிட்டுக்கிட்டான் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிறீன்னு சொன்னான். நான் சொன்ன மாட்டிக்கிடல, ஆண்டவர் சொல்லித்தான் இது வாங்கியிருக்கிறேன், கட்டாயம் இந்த கடன் தீரும். சத்தமா சொல்லுயா, சொல்லுயா. குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளால ஒரு 40 லட்சம் 47 லட்சம் கொடுக்க வேண்டியது ஒரு திடீர்னு ஒரு போராட்டம் வந்தது. அதை குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி கர்த்தர் கொடுக்க வச்சார். அல்லேலூயா. வரவங்களாம் கேட்பாங்க, கடன் தீர்ந்துட்டா? கடன் தீர்ந்து 1 வருஷம் ஆச்சு. கடன் தீர்ந்து 1 வருஷம் ஆச்சு. அதனால அந்த பிளான பாருங்க, யாருக்கு கொடுக்குறாரு? ஊழியர்களுக்கு கொடுக்குறாரு. அடுத்த பிளான் கொடுத்துட்டாரு. என்ன பிளானு? எல்லாம் அடிச்சு தவுத்து. ஆமா 7000 பேர் உட்கார்ந்து மாதிரி புதுசா கட்ட போறோம். சொல்லலையா? மக்கள் கேட்கிறாங்க, இது நடக்குமாகும்? பிரசிடன்ஸ் கேட்கிறாங்க, நடக்குமாகும்? இல்ல நடக்கும்ல. சத்தம் சொல்லலையா? சத்தம் சொல்லலையா? யாரால கூடுது? என்ன பாடு? எல்லாமே யாரால கூடும்? தேவனா கூடும். அவர் பிளான கொடுத்துருக்கிறாரு. அப்போ அடுத்தால கேள்வி கேட்கிறாங்க, மோடி வந்தா எத்தனாயிரம் மோடி வந்தாலும் சரி, நீங்க 100 பேர் என்னோட முழங்கால் ஜெபம் பண்ணுங்க பாப்போம், அது நடந்தே தீரும். அல்லேலூயா. அது கர்த்தர் கொடுத்த திட்டம். கர்த்தருடைய திட்டத்தை தீர்மானத்தை எந்த மோடி பிசாசினால் அமலிக்க பிசாசினால் அழிக்கவே முடியாதுங்க. கை சத்தமா சொல்லலையா? ஊழியக்காரங்களுக்கு கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்து பிளான் கொடுத்தாச்சு. இப்ப நம்ம பிளான் அந்த ஊழியக்காரன் என்ன செய்யணும்? மனுஷங்களை சார்ந்திருக்க கூடாது. தேவ ஆவியானவரை சார்ந்து தேவ சித்தத்தின்படியே சபையை கட்டுகிற போது அது கட்டி எழுப்பப்படுமே வெளியே அது தகர்ந்து ஒரு காலம் போகவே போகாதுங்க. அல்லேலூயா. கலாத்தியருக்கு பவுல் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல தேவன் மையாக ஊழியக்காரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் சபைகளை கட்டி எழுப்பவும் சிறந்த கிருபையை கொடுக்கிறாருங்க. கரத்தை சத்தமா சொல்லுயா. விசுவாசிகளுக்குள்ள கிருபை வேறு, ஊழியர்களுக்குள்ள கிருபை வேறு. ஆதலால் போதிக்கவும் சபையை கட்டி எழுப்பவும் தேவன் ஊழியர்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். ஆனா இந்த நாட்கள் அநேக ஊழியக்காரங்க கிருபையை என்ன செய்யறாங்க? மாயை பின்பற்றி கிருபை போக்கடிக்கிறாங்க.
மனுஷர்கள் நம்பி, பணக்காரர்கள் நம்பி உண்மையாகவே கிருபையை போகடிக்கிறாங்க. எது என்னவா இருந்தாலும் கர்த்தர் தேவன் அந்த பிளான அவருடைய சித்தத்தின்படி நிறைவேற்ற செய்து முடிக்க எந்த சூழ்நிலையும் கர்த்தரையே சார்ந்திருக்கிற போது கர்த்தர் நம்மை கொண்டு அந்த ஊழியர்களை கொண்டு கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இதுவரைக்கும் 26 வருஷம் அந்த ஊழியர் எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ போராட்டங்கள், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எத்தனை எதிர்ப்புகள் கூட இருக்கிறவனால எவ்வளவோ எதிர்ப்பை சந்தித்து வருகிறேன். ஆனா பணக்காரங்களுடைய விரோதமா எழும்பி இதை அழிக்க பாக்குறாங்க. அவ சில பணக்காரங்க விரோதமா எழும்பி வெளியே போயிட்டு சொல்றாங்க, கட்டுறதை பார்க்க சொன்னாங்க, ஆத்துமாக்கள் வர்றதை பார்க்க சொன்னாங்க. இப்ப ஆத்துமாக்கள் நிரம்பி விளைகிறாங்க. அவங்களால சகிக்க முடியல, பொறுக்க முடியல. சொல்லுங்களா, இனி எப்படி இந்த சபை கட்ட முடியும்? பணக்காரன் வெளியே தள்ளிட்டா எப்படி ஆயிலும் இந்த சபை நாகூர் சபை கட்ட முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் இருக்கிற வசதி படைத்த ஆட்கள்கிட்ட திரும்ப திரும்ப போய் இல்லாப்புல சொல்லி தவறுதான காரியம் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இன்றைய நாள் வரைக்கும் அருமையான பிள்ளைகளை நம் மனுஷன் நம்பல, தேவன் நம்பியிருக்கனால நாம அந்த எதிர்ப்பு மத்தியிலையும் எதிர்த்து போராடுகிற, தகர்க்க நினைக்கிற அந்த பணக்கார பிசாசுகளை அதை கூட நான் பார்க்காம சேருவதனால கர்த்தர் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. சொல்லுங்க. சில பணக்காரங்க எழும்பி ஆத்மாவெல்லாம் பிரிக்க பார்த்தாங்க. ஆனா ஆத்மாவில் போகல, வளர்ந்து பெருகுது. கர்த்தர் நாமத்து மகிமையுண்டாவதா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சபை என்று வரும்போது நான் சொல்ல, நான் என்னை தாழ்த்துகிறேன். மற்றவங்க சொல்றாங்க சபை என்றால் கன்னியாகுமரியில் இதான் வளர்ந்த சபை சொல்றாங்க, என்னை தாழ்த்துகிறேன். காரணம் கர்த்தரையை சார்ந்திருக்கிறதுனால கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். இல்லையா? மனுஷீக ஆலோசனைகளுக்கு விசுவாசிகள் ஆலோசனை கேட்பேன், ட்ரஸ்டீஸ்க்கு ஆலோசனை கேட்பேன். தேவசம் உட்கார போது தேவன் எனக்கு என்ன சொல்றாரோ அதையே செய்து கர்த்தரை நம்பி அவரையே சார்ந்து பரிசுத்தாவினை சார்ந்து நின்று செயல்படுகிறபடினால கட்டி எழுப்பப்படுகிறது. ஆத்துமாக்களை கொள்ளை கொள்ளையாய் சபையிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் இதை உங்களுக்கு அந்த ஊழியரும் செய்வதாக சில உங்களோட சில விசுவாச சொன்னதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. அதனால் சீக்கிரமாக அடுத்த ஆராதனை ஆரம்பிக்கப்படும். திரும்பி உங்களை சொல்லிக் கொள்கிறேன், 500 பேர் 1000 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிற மாதிரி பெரிய கால பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இங்க சந்தேகமா இருக்கலாம் தமிழ்காரங்களுக்கு. சத்தமா அல்லேலூயா. இந்த பகுதியில் மாத்திரம் வரல. சொல்லுங்க அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? சத்தமா வரலையே. செய்வாரா செய்ய மாட்டாரா? வீட்டுல முதல் சத்தம் எப்படி வரும்? அம்மாருக்கு வெளியில சத்தம் அவ்வளவு ரொம்ப அடக்கமா இருக்கும். கேட்டா சொல்லுவாங்க, ஆண்டவர் வசனம் சொல்லுவதில்ல, அடங்கி ஒழுங்கு இருக்கணும், அடக்கமா இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:9 1 பேது 3 சொல்லப்பட்டுல அடக்கம் வீட்டுல இருக்காத. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சில ஐயாமார் சிரிக்கிறாங்க உங்களை பார்த்து, பாஸ்டர் எங்க மனைவி பற்றி உங்க போய் எப்படி உமக்கு தெரியும் கேட்கிறாங்க. எனக்கு மனைவி இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாம். அப்ப அது இந்த அம்மா ஐயா தமிழ்காரில ஐயா அடுத்த வாரத்துல தயவு கொண்டு போயிருக்காங்க. சந்தோஷமா மகிழ்ச்சி ஒரு விசுவாசம் சொல்லுங்க அல்லேலூயா. அதான் இவரும் இன்றைக்கு சபை பிளானராக, சீஃப் இன்ஜினியராக தேவன் நல்ல ஊழியர் தந்திருக்கனால இது கட்டி எழுப்பப்படும். நானும் விசுவாசிக்கிறேன். திரும்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், 500 1000 பேர் உட்கார்ந்து ஆரோக்கியம் இடத்தை பாருங்க, அது சீக்கிரமா நிரப்புவார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, சபை கட்டுவதற்கு ஊழியக்காரன் சொல்வாரு, டீச் பண்ணுவாரு, ப்ரீச் பண்ணுவாரு, ப்ரே பண்ணுவாரு இல்லையா? கட்டப்படும். பிரசங்கம் பண்ணி போதித்து ஆலோசனை கொடுத்தா கட்டப்படும். ஆனா வார்னிங் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும். ஊழியக்காரர் வார்னிங் கொடுத்தா கரெக்ஷன் பண்ணா யாருக்கு பிடிக்காது? சபையாருக்கு பிடிக்காது. அதுதான் இந்த நாட்களில் சபை கட்டப்படுவதற்கு கஷ்டமா இருக்குது. கரத்தை வைத்து சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க கொலேசருக்கு பவுல் எழுதின 1ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. கொலேசர் 1:28. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாங்க. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் முழக்க சத்தம் இடுங்கள். எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள். ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணணும், எச்சரிக்கவும் செய்யணும். சத்தமா சொல்லுங்க. உங்க ஊழிய எச்சரிக்கிறாரா இல்லையா? எச்சரிக்கலன்னா ஊழியத்துக்கு ஆகில்ல. சொல்லுங்க. எச்சரிக்கிறாரா எச்சரிக்கலையா?
அப்புறம் கையெழுத்து காட்டுங்க. இல்லைன்னா இவர் ஊருக்கு கூட்டு போறேன். அங்க நார்மல் ஆள் தேவைப்படுது. சத்தமா சொல்லுங்க. ஆமா, நிறுத்தப்படி உபதேசம் பண்ணணும். பவுல் தீமோத்தேயுவை சொல்றாரு, கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. நீ கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு ஊழியக்காரங்க புத்தி சொன்னா விசுவாசிகளுக்கு கேட்கறது தயார் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. இவங்க 2:1 என்ன வாசித்தோம்? சீயோனிலே எக்காளம், என் பரிசுத்த பர்வத எச்சரிப்பின் சத்தமிடு. தேவனுடைய பிள்ளைகளே, சபையில எச்சரிப்பின் சத்தமிடாத ஊழியக்காரர் லாயக்கு இல்லை. ஒரு அல்லையா போடு. அல்லேலூயா. சும்மா தடவ கூடாது, மேற்பூச்சா பூசக்கூடாது, சீல் பிரிக்கணும். இன்னும் காய போயிட்டா சில பேர் அதை சீலை பிரிக்கி சரியா எடுத்து தொடச்சி எடுத்து பஞ்சு எடுத்து நல்லா தொடச்சி எடுத்து அங்க கழும்ப போட்டாதான் ஆறும். மேற்பச்சி வலிக்குதுன்னு சொன்னா மேல தடவிட்டா அப்புறம் பிள்ளை அழுதே சொல்லிட்டு மேலோட்டமா தடவிட்டு போனா செப்டிக் ஆகி கால் கையை எடுக்க வேண்டியது வரும். சத்தமா சொல்லலுயா, சத்தமா சொல்லலுயா. அதே போல கட்டிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லனா உங்களுக்கு எச்சரிக்கலைன்னா மேற்பூச்சா பூச்சிட்டு போனா வருகையில எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீங்க. சத்தமா சொல்லலுயா. ஊழியக்காரன் கட்டவும் செய்ய என்ன செய்யணும்? காக்கவும் செய்ய. கட்டுறது ப்ரீச்சிங், டீச்சிங், ப்ரேயிங். போதனை, பிரசங்கம், ஜெபம். கண்ணீரோடு ஜெபிக்கிறது, உங்களுக்காக ஜெபம் பண்றது இல்லையா? அதே சமயத்தில் என்ன செய்யணும்? கண்டனம் பண்ணி கட்டிந்து கொண்டு எச்சரித்து புத்தி சொல்லணும். நீங்க செய்யற தவறுகளை சுட்டி காட்டினா கூட என்ன செய்யக்கூடாது? நீங்க சோர்ந்து போய்விடக் கூடாது. கரங்களை வைத்து சத்தமா சொல்லுயா. ஏன்னா பொதுவாக சபை என்ன வருது? ஒரு பிரசங்கம் வந்துன்னா கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி ஒரு பிரசங்கம் கண்டனம் வச்சுங்களேன், உடனே பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை பற்றி தெரியாது. எங்க சபையில பக்கத்துல ஒருத்தி அடுத்தவ இடிச்சுட்டு சொல்லுவா, உனக்கு தான் வருது ஆவது பெண்ணாலே. நீங்க நல்லவங்க, ஐயே நீங்க நல்லவங்க, உங்களை மாதிரி ஆளு உண்டா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது உங்களை பத்தி. நீங்க பாடு மோசம் இல்லை, சுத்தம். சத்தமா நல்லையா. ஐயோ, நாகர்கோவில்ல ஒரு பக்கம் கட்டப்படுது, இன்னொரு பக்கம் அம்மா மார் கிட்ட. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கடிந்து கொண்டு பிரச்சனை அதிகமாக வரும், அதிகமாக அதான் வரும். அதனால ஒன்றுதான் சொல்றாரு. அடுத்த அதுக்குள்ள கண்ணை போட்டி பா. அடுத்த எங்க நான் சின்ன சொன்னான், ஆவது பெண்ணாலே. இன்னைக்கு சபைகள் கட்டப்படுறது அம்மா மாறலாம், இடிக்கப்படுறதும் அம்மா மாறலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைவை சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சரியா புரியும் தெரியாது சில அம்மா, உங்களே இல்ல சில அம்மாவா சரியா புரியும் தெரியாது. வீட்டுல போய் பாத்தீங்களா பாத்தீங்களா நான் கூட சொல்ல பாத்தீங்களா, அவர் இப்படிதான் சொல்லுவாரு, நம்மளதான் சொன்னாரு, இருபது சபை போகக்கூடாது. வப்பாள வீட்டுல வச்சுட்டு சத்தமா அல்லேலூயா சரியா பத்த வச்சிருவா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லவங்க, நான் உங்களை பற்றி சொல்லவே இல்லை. அவர்கிட்ட பேசவே மாட்டேன். ரூம் தந்துருக்கா பேச உள்ளதான் கிடப்பேன், வெளியே பேச மாட்டேன். அக்காட்டே பேச போற கிடையாது. அவன் கதவை தட்டு சத்தம் கேட்கும், ஓகே டீ. கதை தட்டு சத்தம் கேட்கும், சாப்பாடு, அவ்வளவுதான். பேசவே கிடையாது. சத்தமா அல்லேலூயா. நான் சபை 20 வருஷம் நடத்துறவங்கள அதை தெரியுமில்ல, அதை வச்சுதான் சொல்றேன். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால அருமையானவர்களே, இப்படி அங்க நடக்கிற காரியம் அப்படி நான் சொன்னோம்ல, இனி இந்த சபை போகக்கூடாது. இப்படிலாம் கண்டனம் பண்ணி பேசுற மற்ற ஊழியர்கள்லாம் மௌன்சிலாம் இப்படியே பேசுறாங்க. எப்பா அவரு சுவிசேஷங்க. சத்தமா சொல்லலையா. ஏன்னு சொல்ல, ஐயா என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ற பாஸ்டர், அவரு யாரு மௌன்சிலாசஸ் போட்டவங்களாம் அவர் பாரத்தனுக்கு போனவங்க இவ்வளவு அன்பா பேசுறாங்க. ஐயா அது அவங்க சுவிசேஷம் அன்பா தான் பேசுவாங்க. நாங்க மேற்பர்கள் ஐயா, நாங்க சபை கட்டுறாங்க ஐயா, கட்டி காக்கு கட்டுறது மாதிரி சபை காக்கிறாங்க ஐயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த விசுவாசிகள் தெரிய மாட்டேங்குது. இங்க யாரும் அப்படி சொன்னா நீங்க வளரவில்லைன்னு அர்த்தம். அவங்க சுவிசேஷர்கள், அவங்க காய் கட்டுவாங்க, ஆறுதலான வார்த்தை பேசுவாங்க, துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவேன்னு சொல்லுவாங்க, மாற்றுறான்னு சொல்லுவாங்க, உயர்த்துறான்னு சொல்லுவாங்க. அது சுவிசேஷனுடைய வேலை. ஆனா சபை கட்டுற வேலை யார் வேலை? ஊழியக்காரங்க, மேய்ப்பனுடைய வேலை, அப்போஸ்தலருடைய வேலை. அவங்க கட்டவும் செய்ய காக்கவும். இன்னைக்கு சுவிசேஷர்கள் வராங்களே, அவங்க பாட்டு சுவிசேஷம் அறிவிச்சுட்டு போயிருவாங்க, அப்படித்தானே? அவங்க காக்கவும் செய்யறாங்க. இன்னைக்கு இவர் கட்டவும் செய்யறாரு. என்ன செய்யறாரு?
காக்கவும் செய்கிறார். கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் ஆக்கியோர் எழுதியிருப்போம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்க, என்ன கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் செய்கிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களாய் இருக்கிறபடினாலே. ஐயா, ஊழியக்காரங்க விழிப்பா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். ஆமா, உறக்கம் குறையிறது மாத்திரம் இல்ல, அந்த தூக்கம் மாத்திரம் விழிப்பு இல்ல, இன்னொரு விழிப்பு இருக்கு. சபையில நடக்குது, யாரு வரா, என்ன நடக்குது, ரொம்ப விழிப்பா இருக்கணும். கையை சத்தமா சொல்லலையா? ஆனா என்ன சொல்றேன்னா, ஊழியக்காரங்க விழிப்பா இருக்கணும். கரத்தை சத்தமா சொல்லலையா? சபையை கட்டவும் செய்யணும், காக்கவும் ஊழியர் தெரியணும். கரத்தை சத்தமா சொல்லலையா? கரத்தை சத்தமா சொல்லலையா? கன்னியாகுமரியில் ஏன் பேர சொன்னா, ஏ அப்பா அந்த ஊழியக்காரனா, யாராவது இப்ப நாளுக்கு அந்த சபைக்கு வரைக்கும் பயப்படுறாங்க. ஆளு கொஞ்சம் காட்டவனால, நம்ம காட்ட இல்ல, வசனம் சொல்லுதுங்க. சத்தமா சொல்லலையா? ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் செய்யறவளை விழித்திருக்கிறவள் ஆனவழியினால் சபையை கட்டுற மாத்திரம், ஆத்துமா சேர்க்கிறது மாத்திரமல்ல, காக்க வேண்டும். சத்தமா சொல்லலையா? வான் பண்ணணும், எச்சரிக்கணும். பிரசங்கம் பண்ணா மாத்திரம் போதாது, எச்சரித்து கண்டனம் பண்ணி அவளுக்கு புத்தி சொல்லணும். கரத்தை சத்தமாச்சு அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26, 27, 31 வீட்டுல வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26, 27, 31 போல சொல்றாரு, எல்லா ஞானத்தோட கண்ணீரோடு நான் சில எல்லாவற்றையும் எல்லாம் ஒன்றையும் மறைக்காம எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆலோசனை கொடுத்திருக்கிறேன், புத்தி சொல்லியிருக்கிறேன் சொல்றாரு. 3 வருடம் இடைவிடாம கண்ணீரோடு நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், புத்தி சொல்லியிருக்கிறேன் சொல்லுகிறார். கரத்தை சத்தமா சொல்லலையா? ஊழியக்காரங்க ஆத்துமாக்களை சபையில சேர்க்கிறது மாத்திரம் இல்ல, அந்த சபைகளை அந்த வந்திருக்கிறதான விசுவாசிகளை நல்ல சுத்தம் செய்து சீர்பிதிக்கி வான் பண்ணி கண்டனம் பண்ணி அவங்களை சரி செய்து அவங்களை உண்மையா கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்குறதுல விழிப்பா இருந்து, ஆத்துமா தவறு செய்யற போது அவன் கண்டனம் பண்ண பயப்படவே கூடாது. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லலையா? கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லலையா? கண்டனம் பண்ண மாத்திரமல்ல, விழிப்பா இருக்கணும். சத்தமா சொல்லலையா? புரியுதா? வேத வசனப்படி ஊழியம் கட்டி காக்கப்படணும். சத்தமா சொல்லலையா? ஆத்மாக்கள் வரலையே வந்தா வரட்டும் ஜெபித்தா போதாது, வந்திருக்கிற ஆத்மாவை சரியாக்கணும். சத்தமா சொல்லலையா? சொல்லுங்களா அல்லேலூயா? ஆத்மாக்களை விழித்து ஜெபித்தா மாத்திரம் போதாது, என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க எல்லாம் கரெக்டா பார்க்கணும். சத்தமா சொல்லலையா? தவறு செய்தா முடிஞ்சா எழுப்பிட்டே கட்டணம் மாட்டோம். சத்தமா சொல்லலையா? நீ நினைக்கிறாங்க அப்படி கட்டணம் பண்ண ஆத்மா வர, நான் சொல்றேன் அப்போதான் ஆத்மா வரும். அல்லேலூயா. வசனம் வாசிங்க, கோபப்படாம வாசிங்க. வாசனம் கோபப்படாதுன்னா நீதிமொழிகள் 12 வாசிங்க. நீதிமொழிகள் 12. புத்திமதிகளை விரும்புறவன் புத்திமதி சொல்வாரு ஊழியக்காரங்க, அறிவை விரும்புறீங்க. 2வது அதில் மித வாசிங்க. இங்க இருக்கிற மிருக குணம் சத்தமா சொல்லலையா? அல்லேலூயா. போச்சுடா. அவர் தப்பு, கேட்க முடியாது வாசிக்க, யாரும் பைபிள் வாசிக்க கூடாது. அந்த வாசனை கை வந்தீங்கன்னா புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்ப, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். நீங்க கடிந்து கொள்ளுத போது விரும்புறீங்களா வெறுக்கிறீங்களா? விரும்புறவங்க கை சொல்லலையா? இதுவரை வெறுத்தா இனிமேல் அவர் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லி தவறுகளை கரெக்ட் பண்ற போது ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அப்படி நீங்க ஏற்றுக்கொள்றதா இருந்தா, எல்லாரும் ஏற்றுக்கொள்ள இருந்தா, நான் சொல்றேன் கர்த்தர் தேசத்துல இந்த சபை தான் பெரிய சபையா இருக்கும். சுகலலுயா, சுகலலுயா. நீங்க இதை அதன்படி செய்வீங்கன்னா, நான் சொல்றேன், நான் இனிமே ஒருவேளை நான் வர ஆசைப்பட மாட்டேன், அங்கேயும் வளர்ந்து வருது. அப்படி தேவ சித்தமானால் தான் வர்றதா இருந்தா இதோட பல மடங்கு பெருகி இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. விழிப்பா இருக்கிற போது ஒருவேளை நீங்க செய்யற தவறுகளை கண்டுபிடிச்சு வான் பண்ணா, கரெக்ஷன் பண்ணானா நீங்க அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடிந்து விடல வெறுக்கிறவன் எப்படிப்பட்டவன்? இன்னொரு வசனத்துல வருது,
கடிந்து கொள்ள வெறுக்கிறவன் சாவான். சத்தமா சொல்லலையா? கடிந்து கொள்ற போது ஏற்றுக்கொள்ளணும், வெறுக்க கூடாது. அது சாவடியை தேடிக்கொள்றதா இருக்கும், மிருகுணம் உள்ளவங்களா இருக்கும். மிருகுணம் தான் எதிர்ப்பான். கடிந்து கடிந்து கொள்றாரு இவர். இனிமேல் புரிஞ்சுடுங்க, யாராயிரும் உங்க இதயத்துல அப்படி எழுப்புற போது அடக்கிறீங்க, இல்லன்னா மிருக கோணம் வந்துடும். சத்தமா சொல்லலையா? கரங்களுக்கு சத்தமா சொல்லலையா? இதுல நம்ம விசுவாசிகள் கரெக்டா இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், இந்த கர்த்தர் தேசத்துல இந்த சபை மகிமையான சபையாக ஆண்டவர் சீரம் கட்டி மகிமையை வெளிப்படும் போது இந்த சபையில் ஏராளமாக நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோட கைத்தடி கர்த்தர் மாத்திரம் மகிமை ஜோர கைத்தடி சீரம் கட்டி மகிமை வெளிப்படும் போது இந்த சபை ஏராளமாக எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. மகிமையில எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. மறுமாக்கோட மகிமை எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. கையை தட்டி நீபாரா நாராயணபாடா துலவரா சபையை கட்டி எழுப்பதற்காக தேவனுடைய விசுவாசிகள் சேர்ந்து என்ன செய்யணும்? கட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். யூதா எழுதிய பொதுவான நிருபம் அந்த 20ஆம் வசனத்தை வாசிக்க. உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம் மேல உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பை காத்துக்கொள்வர்களாக நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அதை பெற்றுக்கொள்ள முடியாது இயேசு இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லேலூயா. அன்பை காத்துக்கொள்ளும், தெய்வீக அன்பை நீங்க வெளிப்படுத்தணும். ஒன்றுக்கு வந்து பைபிள் சொல்லப்பட்டபடி அன்பு என்ன செய்யும்? தாங்கும், சகிக்கும், நம்பும், மன்னிக்கும். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தெய்வீக அன்பை நீங்க என்ன செய்ய வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். கரத்தும் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 5:22 சுத்தமானாக உங்களை காத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தத்து மேல இன்னும் நீ என்ன செய்யணும்? பரிசுத்தோடு. 2 Corinthians 7:1 சொல்லுது பரிசுத்தத்தை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். கரத்தை வைத்து சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எபிரேயர் 11:17 பின்பகுதியில உங்களுடைய ஊழியக்காரன் நடத்துவராய் மாத்திரமல்ல உங்க ஆத்மாவை உத்தரவாதம் செலுத்துகிறவராய் விழித்திருக்கிறான் அப்படின்னால அவருக்கு அடங்கி கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. இது நீங்க செய்து வருகிற போது பரிசுத்தை காத்துக்கொண்டு தேவ அன்பை சகோதரர்களே விசுவாசங்களை நீங்க வெளிப்படுத்துற போது ஆமே உங்களுக்கு தந்திருக்கிற சபையை கட்டி எழுப்புறதான அந்த பிளானை கொடுத்திருக்கிறதான ஊழியருக்கு நீங்க அடங்கி கீழ்ப்படிந்திருக்கிற போது உண்மையாகவே தேவனோடு இணைந்து ஊழியோடு இணைந்து விசுவாசி சேர்ந்து செயல்படுகிற போது இந்த சபை கட்டப்படும். அல்லேலூயா. வேத வசனத்தின்படி தேவனுடைய தீர்மானத்தின்படி தேவ சித்தத்தின்படி நடக்கிற சபையில கட்டி காக்கிற சபையில அற்புதம் தானா நடக்கும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. நீங்க அற்புதத்துக்காக செபிக்கவே தேவையில்லை. பாட்டு பண்ண வேத வசனத்தை புரிந்து கொண்டு வேத விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும். வேதத்தின் வெளிச்சத்துல சபை கட்டணும். வேதத்தின் வெளிச்சத்துல நீங்க நடக்கணும். சத்தமா அல்லேலூயா. எழுந்து கட்டுவோம், இணைந்து கட்டுவோம். சத்தமா அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து இணைந்து எழுந்து கட்டுவோம். சேர்ந்து சத்தமா எழுந்து கட்டுவோம், இணைந்து கட்டுவோம். தேவனோடும் ஊழியரோடும் இணைந்து கட்டுவோம். சத்தமா அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனும் சபையை கட்டி காக்கிறவர், ஊழியரும் கட்டி காக்கிறவர், நீங்களும் சபையை கட்டி காக்கிறவர். கட்டுவீங்க எப்ப காப்பீங்க தெரியுமா? ஊழியருக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கிற போது. சொல்லுங்க அல்லேலூயா. கட்டிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்ற போது. அல்லேலூயா. உங்கள் தவறுகளை சுட்டி காட்டி திருத்தங்கள் கொண்டு வர போது, சீர்திருத்துற போது, நீ ஏற்றுக்கொள்ற போது என்ன செய்ய? அப்படியே நீங்களும் இணைந்து கட்டலாம். தேவனும் ஊழியரும் சபையாக இணைந்து கட்டுற போது இந்த கர்த்தர் தேசத்தை நான் விசுவாசிக்கிறேன் மகிமையுள்ள சபையாக, அதிக ஆமே பெரிய சபையாக இது மாற போகுது. சத்தமா அல்லேலூயா. கொஞ்சம் தான் கேட்டீங்க, இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு இந்த விளக்கங்களை அறிந்து கொண்டு இதன்படி இந்த கேட்ட சத்தியப்படி செய்வீங்கன்னா நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், இந்த சபை இந்த கர்த்தர் தேசத்துல மகிமையுள்ள சபையாக பெரிய சபையாய் மாறும். அல்லேலூயா. கரங்களை நம்பிக்கையுள்ள ஜோர கை தட்டி உற்சாகமா 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 நீபா அதிவாச நீபா ராமா ராமா சத்தமா நீபா கபரோட நீபா பலட தர பலட ஓரி பாபா சகரோட பலட பலட நீபா தர பலட. இந்த கொடிகளை உணர்த்த போது, ஊழியக்கார சரி செய்கிற போது, கண்டனம் பண்ணி புத்தி சொல்ற போது, கடிந்து கொள்ற போது நீ ஏற்றுக்கொண்டு தேவனோடும் ஊழியரோடும் இணைந்து சபையை கட்ட காக்க ஒப்பு கொடுக்கிறவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா. இணைந்து சொல்லுங்க. இணைந்து கட்டுவோம், எழுந்து கட்டுவோம். தேவனோடும் ஊழியரோடும். எங்க ஊழியக்காரங்க எவ்வளவுங்களை கண்டனம் பண்ணி புத்தி சொன்னார், ஆலோசனை தந்தார், நான் கேட்டு நடப்போம், புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுவோம். நாங்கள் தவறு செய்யற போது உணர்த்தி காட்டுற போது
ஏன் சபையிலே உள்ள சொல்லி நேரடியா பிரசங்கம் பண்ணாலும் ஏற்றுக்கொள்ளுவோம். அப்படியானதான் சபை கட்டப்படும் என்ற வேத வசனங்கள் தெளிவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நான் அங்கீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். தேவனோடு ஊழியரோடு இணைந்து நான் சபையை கட்டிக்காக விரும்புகிறேன். கேட்ட வசனத்தை நான் அர்ப்பணி சொல்ற மாத்திரம் உன் கரத்தை உயர்த்துங்க, உயர்த்தி காட்டுங்க. அப்படி எழுப்பினலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. பரலோகத்தின் நல்ல பிதாவே ஆண்டவரே, இந்த மாலைவெளியிலும் ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கட்டாவிடில் கட்டுகிறவனுடைய பாடு விருதா என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையானாலும் ஆண்டவரே, சபையானாலும் ஆண்டவரே பிதாவே நீர்தாமே கட்டி ஆண்டவரை எழுப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபை காக்கப்படவும் ஆண்டவரே, குடும்பங்கள் காக்கப்படவும் ஆண்டவரே, நீர் அதை காப்பாற்றி ஆண்டவரை போஷித்து நீர் நடத்துகிற தயவுகளுக்காய் நன்றி சொல்லி உடைய நாமத்தை துதிக்கிறோம். இந்த மாலைவெளியிலும் ஆண்டவரே வந்த எல்லா பிள்ளைகளையும் எல்லா குடும்பங்களையும் சிறியோர் முதல் பெரியோர் யாவரையும் ஆண்டவரே அப்பா நீ நடத்தி அவர்களை ஆசீர்வதித்து காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா. நீர்தாமே உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஐயா தனிப்பட்ட ஜீவியங்கள் எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்து கட்டி எழுப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். திருக்கரங்கள் ஒப்பு கொடுக்கிறப்பா. சபையாய் எங்களையும் நீர் ஆசீர்வதியும். உடைய திரு வார்த்தையின்படி ஆண்டவரே இன்னும் உயர்த்தி ஆண்டவரே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு ஆண்டவரே கடிந்து புத்திகள் சொல்லுகிற நேரத்துல முழுவதுமாய் எங்களை தாழ்த்தி அதைகளை அங்கீகரித்து அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபையும் பலனையும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எப்படி ஆயினும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு பரலோகத்திற்கு கடந்து வர ஆண்டவரே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க நீர் எங்களை உம்முடைய வார்த்தை கொண்டு புத்தி சொல்லி சிக்ஷித்து ஆண்டவரே போதித்து உணர்த்தி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அமிதமாகவே எங்களை நடத்தி ஆசீர்வதிக்கிற தேவர்களுக்காய் நன்றி. யாவரையும் ஆசீர்வதிங்க. வந்த எல்லாரும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். வர தடைப்பட்ட பிள்ளைகளை ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. நாளை 2 நாட்கள் உள்ள அப்பா அந்த கன்வென்ஷன் கூட்டத்தை பரலோகத்தின் தேவன் இன்னுமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அநேக பிள்ளைகள் கடந்து வரவும் ஆண்டவரே திருவசனத்தை கேட்டு ஐயா அவர்கள் ஆவியிலே வளர உதவி செய்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா. தேவதாசர் உம்முடைய கரங்களில் வைக்கிறேன். ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஊழியர்கள் குடும்பம் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. நல்ல பலன் சுகங்கள் ஆரோக்கியங்களை ஆண்டவருடைய கிருபையில் கொடுத்து நடத்துவீராக. ஆண்டவரே படைத்த காணிக்கைகள் எல்லாம் பரலோகத்தின் தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லாவற்றையும் நல்ல கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.